ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக கத்திரிக்காய் சட்னி, என்ன கத்திரிக்காய் சட்னி எப்படி வைக்கலான்னு பார்ப்போங்க. இது பிரியாணி, ரைஸு, ரச சாதம் எல்லாத்துக்குமே செமையான ஒரு காம்பினேஷன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் கத்திரிக்காய் 3/4 கிலோ எடுத்துக்கேங்க. இது ஒரு காயை 1/4 கிலோ அளவுக்கு வரும். இது ஒரு ஹைப்ரிட் காய். நீங்கள் உங்கள் ஊர் சைடு என்ன காய் கிடைக்குதோ நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். குட்டி காயாக இருந்தால் முழு காயாகவே போடுங்க, செமையாக இருக்கும். இப்போ நான் இதை சின்ன சின்ன பீஸை தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி இதை நல்லா நான் அதை வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 200 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வைக்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாம் ஒரு அளவுக்கு பொரிஞ்சு வரட்டும். இப்போது நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் இந்த எண்ணெயில் நீங்கள் சேர்க்குறப்ப நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வரும். இப்போ ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபஸ்ட்டே சேர்த்தாதீங்க, தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் இந்த எண்ணெயில் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு இடித்த பூண்டு, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 பெரிய தக்காளி நறுக்கியிருக்கேங்க. இதோட ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி எப்பயுமே லைட்டாக இப்படி கையில் புழிஞ்சு விட்டு இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் அந்த கத்திரிக்காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப மசாலா அதுக்கு தேவைப்படாது, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு 1.5 எலுமிச்சம்பழம் சைஸில் நான் புளி நனைய போட்டுருக்கேங்க. நம்மளுக்கு இது நல்ல புளிப்பும் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நல்லா அந்த இதில் புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிச்சாத ஊட்டிடலாம். அதில் ஊட்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன் டைம். இப்போது லாஸ்ட்டில் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தக்குன்னு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கத்திரிக்காய் வேகட்டும், அந்த அளவுக்கு விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நல்லா வந்துடுச்சு நம்மளுக்கு சட்னி, எண்ணெய் கத்திரிக்காய் சட்னி. இப்போ லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்குறப்ப நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் காயெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. நான் ஒரு காய் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ். நம்ம மூடி போட்டு சர்வ் பண்ணுறப்ப இது பண்ணிக்கலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு உப்பு அதப்போ எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.